இதில் திரு பிரகாஷ் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். நேற்றுலேருந்து பார்க்குறோம், இன்னும் சொல்லப்போனால் நேற்று முன்தினம்லேருந்தே பார்க்குறோம், காவல்துறை தரப்புலேருந்து அலட்சியம் காட்டப்படுகிறதா. நேற்று இரவு வில்லிவாக்கத்தில் நடைபெற்ற அந்த ஒரு அசம்பாவிதத்தையும் பார்த்தோம். இன்றைக்கி உள்துறை அமைச்சகம் வரைக்கும் கடிதம் போயிருக்கு. விஜய்க்கான பாதுகாப்பில் ஒரு பெரிய சமரசம் செய்யப்படுதா, பாரபட்சம் காட்டப்படுதா? எனக்கு இந்த கூக்குரலை பார்க்கும்போது ஒரு சந்தேகம் இருக்குது சார், ஒரு டவுட்ஃபுல் இருக்குது, ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி ஒரு டவுட்ஃபுல் இருக்குது. அதாவது விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு, பாதியில் விட்டுட்டு போகிறாரு, நல்ல வெயில், அது ஒரு காரணம்னு சொன்னாங்க, விட்டுட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு அடுத்த 2 நாட்கள் எந்த பிரச்சாரமும் இல்லை, ரைட்டுங்களா? டெய்லி ஸ்டாலின் வந்து பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணுறாரு. எடப்பாடி அதை விட வேகமாக பிரச்சாரம் பண்ணுறாரு. 2 தொகுதி 3 தொகுதி 5 தொகுதின்னு கவர் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அவங்க. ஆனால் இவர் வந்து முதல்ல பெரம்பூரில் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அங்கேருந்து பெரவள்ளூர் ஒரு 3 கிலோமீட்டர், எங்கள் வீடு தான் அங்கே, நான் பிறந்து வளர்ந்த ஏரியா, 3 கிலோமீட்டர் இருக்கும், அங்கே போகிறாரு. இங்கேருந்து இங்கே வந்த கும்பல் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அப்படியே அந்த பேப்பர் மில்ஸ் ரோடுன்றது வந்து பெரம்பூரை வந்து வட இந்தியாவை இணைக்கிறப்போ ஒரு பெரிய ரோடு அது. அந்த ரோடு வந்து ரொம்ப முக்கியமான ரோடு, ஆனால் இயல்புலேயே குறுகலான ரோடு அது. அந்த ரோடுக்குள்ளே இவ்வளோ பெரியும் கூட்டிகிட்டு போகிறார். அப்போ தான் கூட்டிக்கிட்டு போகிறாரா இல்லை பின்னாடி வந்துடுறாங்க? அவங்க வந்துடுறாங்க. ஆனால் இவர் ஒன்றும் சொல்லலையே, வராதிங்கன்னு சொல்லலை. இல்லை, ஆனால் அன்னைக்கு ஆதவர்ஜுனா செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது பெண்கள் குழந்தைகள் வராதிங்கன்னு எவ்வளவு முறை சொன்னாலும் அவங்க ஆர்வ மிகுதியில் வந்துடுறாங்க அப்படிங்கிற கருத்தையும் சொல்கிறாங்க. பெண்கள் குழந்தைகள் வரலாம் சார், பைக் எடுத்துக்கிட்டு டோட்டலாக டிராஃபிக்கை ஜாம் பண்ணுற மாதிரி கரூரில் நடந்த மாதிரியே இங்கேயும் சென்னையிலையும் ஒரு 10 பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. அதுதான் அவரும் சொல்றாரு. கரூரில் மனிதர்களால் உருவான கூட்ட நெரிசலை செந்தில் பாலாஜி எப்படி உருவாக்கினாரோ அதே மாதிரி திமுக தலைவர் செயல்பட்டுள்ளார். தன்னுடைய தொகுதிக்குள் யாருமே பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று அவர் செயல்படுகிறார் அப்படின்னு பேசுறாங்க. அது அவர் வைக்கக்கூடிய அவர் தரப்பு வாதம், அதை நம்ம டிஸ்பியூட் பண்றதுக்கு இல்லை. ஆனா நடந்தது என்னன்னா, பெரம்பூர்ல ஆரம்பிச்ச கூட்டம் அப்படியே வந்தது. அதாவது விஜய் வந்து ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்றாருன்னா அந்த ஏரியா மக்கள் மட்டும் வரமாட்டாங்க, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லேருந்து வராங்க விஜயை பார்க்கறதுக்கு. ஏன்னா விஜய் வந்து ஒரு ஸ்டார் அட்ராக்டிவ் ஃபிகர், அதனால் விஜயை பார்க்கறதுக்காக வராங்க. அந்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தாவேக்கால ஒரு மெக்கானிசம் இல்லை. ரெண்டாவது, விஜயும் வந்து நீங்கள் என் பின்னாடி ஒரு கூட்டத்தில் அவர் சொன்னார், நான் இங்கேருந்து போனோம், நீங்கள்லாம் பின்னாடி வராதிங்க அப்படின்னு அவரே ஓப்பனாகவே சொன்னார். அந்த மாதிரி நேற்று ஒன்றுமே அவங்க வந்து பண்ணல. இதில் நான் என்ன கான்ஸ்பிரசி பண்ணுறேன்னா, இவர் ஒரு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு 2 நாள் உட்காந்துட்டாரு, அதுக்கப்புறம் நாளைக்கு திருச்சிக்கு போகிறாரு, அங்கே பிரச்சாரம் பண்ணுறாரு. இன்னும் 20 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு, ரைட்டுங்களா? இப்போ இவங்க வந்து கடன்னு உள்துறை செயலாளர் வரைக்கும் இவங்க வந்து பெட்டிஷன் அனுப்புகிறாங்க. அப்போது விஜய் வந்து இந்த தேர்தலில் பிரச்சாரம் பண்ண மாட்டார், பண்ண முடியாத சூழல் இருக்குங்கிறது தானே அவங்களுடைய புகாரே. அதாங்க அந்த புகாரே எதுக்கு கிளப்புறாங்கன்னா, இப்போ பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தேடுறாங்க, சொல்றாங்கன்னு சொல்ல வரேன். கான்ஸ்பிரசி பண்ணாம இருக்க போறாரு. இது இனிமேல் பட்டு திமுக அரசு வந்து என்ன பிரச்சாரம் பண்ண விட மாட்டேங்குது, ஆகவே மக்களே நான் வந்து வீடியோவில் பிரச்சாரம் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் வாக்கு போடுங்கன்ற மாதிரி சொல்ல தயாராகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழும்புது. ஏன்னா வில்லிவாக்கம் இன்சிடெண்ட்டை வந்து அனலைஸ் பண்ணும்போது அந்த பாட்டில் அடித்ததா சொல்லப்படுற 2 பேரை போலீஸ் செக்யூர் பண்ணுது. இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்க செல்லை வந்து எடுக்கிறாங்க, அவங்க செல்ஃபோனை வந்து போலீஸ் சீஸ் பண்ணுது. செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் வந்து விஜய் வந்து வாளேந்தி நிற்கிற படம். ஸோ அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, தண்ணி அடித்து தகராறு, பாட்டில் தூக்கி அடிக்கிறானுங்க. அதுதான் போலீஸோட நரேஷன் அப்படி தான் வந்துட்டுருக்கு இது வரைக்கும். அவங்க சைடு நரேஷன் என்னன்னு தெரியல. அவங்க சிஸ்டர் பேர் வந்து நிர்மலா, அவங்க வந்து தாவேக்கால பொறுப்பில் இருக்கிறதா சொல்கிறாங்க, சொல்லப்படுது, ரைட்டுங்களா? இவங்க 2 பேருமே வந்து விஜயுடைய ஆதரவாளர்கள் தான். இவங்க வந்து பாட்டில் அடிக்கிறாங்க, பாட்டிலில் ஒரு ஓடு வந்து பட்ட உடனே, ஸ்டாலின் இதோட நிறுத்திக்கிறீங்களா இல்லையா, நாங்கள் இறங்கி அடித்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு. திமுகவில் அந்த ஏரியாவில் ரவுடிகள் அதிகம்,
புரசை ரங்கநாதன்லேருந்து ஆம்ஸ்டாங் அவருக்கு சிஷியனாக இருந்தவர், புரசை ரங்கநாதன்லேருந்து இப்போது கொளத்தூரில் நிற்கிற விஎஸ் பாபு வரைக்கும் அந்த ஏரியா ரவுடிசத்துக்கு பேர் பெற்ற ஏரியா. வில்லிவாக்கம் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு, பெரவள்ளூர், அதெல்லாம் அங்கே நின்றுக்கிட்டு இவர் வந்து என்றைக்கோ ஆரம்பித்த கட்சி திமுக 67 ஆரம்பித்த கட்சியை பார்த்து ஸ்டாலின் நிறுத்திக்கிறீங்களா இல்லையா, நாங்கள் வந்து திருப்பி அடித்தா நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்றதும், நேராக போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும், உள்துறை அமைச்சர் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் நான் எப்படி பார்க்குறேன்னா இது ஒரு கான்ஸ்பிரசி. இதுக்கு மேலே விஜய் வந்து இன்னும் 20 நாள் தான் இருக்குது, நாளைக்கு பிரச்சாரம் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் வந்து நான் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தயார், ஆனால் எனக்கான பாதுகாப்பு இல்லை. அப்போது என் கேள்வி என்னன்னா, உங்களுக்கான பாதுகாப்பு இல்லை ரைட்டு, உங்களுக்கான பிரச்சனை இருக்குன்றது ரைட்டு, நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் என்ன மெஷர் எடுத்தீங்க? உங்கள் தொண்டர்கள் தான் வராங்க, உங்கள் தொண்டர்கள் உங்களை பார்த்து அழுகுறாங்க, கண்ணீர் விட்டு கதறாங்க. அவ்வளோ உணர்ச்சி வசப்படக்கூடிய தொண்டர்களை வந்து உங்கள் பின்னாடி வந்து அன்னைக்கு வந்து வட சென்னையே ஸ்தம்பிச்சிருச்சு. இங்கே மூலக்கடையிலேருந்து ரெட்டில்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் தான், கம்ப்ளீட்டாக டிராஃபிக் ஜாம். இவங்க சொல்கிறாங்க பஸ்ஸை நடுவில் விட்றாங்கன்னு. அந்த ரோடு வந்து மெயின் ரோடுங்க, குழியை வேற தோண்டி போட்டுறீங்க. ஆமாம், குழியெல்லாம் எப்போவுமே தோண்டி தாங்க போட்டிருப்பாங்க. இல்லை, அவர் வர்ற நேரம் பார்த்து குழியை தோண்டி போட்டுறாங்க. ஆமாம் ஆமாம், அது முன்னாடியே தோண்டி போட்டாங்க. ஸோ இது வந்து விஜய் வந்து தேர்தல் களத்தில் பிரச்சாரத்திலேருந்து விலகுவதற்கான ஒரு அச்சாரமாக தான் இந்த கான்ஸ்பிரசி. ஓகே.